ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ சண்டேயில் இன்றைக்கி ஹெவியாக ஒர்க்கு, நல்லா வேலை. இன்றைக்கி வந்து ட்ரெஸ் வாஷிங் இந்த 1 வீக் போன கட்டின சாரீலாம் இன்றைக்கி தான் எல்லாமே துவைச்சி எல்லாமே போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மண்டே, இனி எப்பயும் போல் அஸ்யூஷுவல் கிளம்பணும். ஒர்க் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா. அது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒர்க் போகவே பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ போகணும். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டாச்சிங்களா? எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒரு சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சில பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் இனி தான் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பாடு அப்படின்னா, காலையில் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ்ஷு. ஸோ அது மதியத்தோட ஃபினிஷிங்கு. ஆஃப்டர் அந்த டின்னர் என்ன அப்படின்னாக்கா ரைஸ் வித்து ரசம். ஸோ அதுதான் அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சின்ன பையன் இந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சுருந்தோம். ஸோ அதை அவர் சாப்பிட்டுக்குவார். ஒரு வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ ரசம் மட்டும் நாங்கள் 3 பேர் சாப்பிட்டு அவ்வளோதான். நாங்கள் போய் படுக்க வேண்டியதான். அவ்வளோதான். அன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஃபிஷ்ஷு முடிஞ்சுது. ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஃப்ரை வித்து குழம்பு. ஃப்ரை நல்லா வந்துச்சு. குழம்பு இன்றைக்கி பசங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ என்றைக்குமே காரம் ஜாஸ்தியாக போகும், புளி ஜாஸ்தியாக போகும். ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப ஈவனாக எல்லாமே கரெக்டாக வந்தது. ஸோ எனக்குமே பிடிச்சிருந்தது. நான் அரைச்சி தான் வச்சு ஊற்றி குழம்பு வச்சேன். ஸோ நல்லா இருந்தது. கொஞ்சம் தடுப்பாக இருந்தது, தண்ணியாக இல்லாமல். ஸோ எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ப்பா. ஸோ முடிஞ்சுது. அவ்வளோதான். ஓகேப்பா, உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே பாய். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.